ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபா வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பாகசுரா ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பாகசுராவா பகாசுராவான்னு எனக்கு தெளிவா தெரியல. யாருக்காவது இதோட சரியான உச்சரிப்பு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல சாமியார் ஒருத்தர் மரத்தடியில தவம் பண்ணிட்டு இருக்காரு. கடும் தவம் புரிஞ்சிட்டு இருக்காரு. காத்துலயே மிதந்துகிட்டு அவரோட சிஷியன் காசிமல்லியை கூப்பிட்டு என்ன சிவபெருமான் அழைக்கிறாரு, நான் மோட்சம் அடைய போறேன், நீ இவ்வளவு நாளா எனக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த காசிமல்லி, நான் தாந்திரிக வித்தையெல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு மந்திரம் போட்டு ஒரு புக்கை வர வச்சு, இது சிவபெருமான் வரமா கொடுத்த புஸ்தகம், இதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். இதே கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தினா அந்த நிமிஷமே உன் உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கையும் அந்த சிஷியன்ட்ட கொடுக்கறாரு. அந்த சிஷியன் வாங்கிட்டு போய் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவாருன்னு பார்த்தா அந்த சாமியார் அவ்வளவு தூரம் சொல்லியும் பில்லி சூனியும் இந்த ஏவல் பண்றது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாப்ல அந்த சாமியார் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல அந்த காசிமல்லியோட உயிரும் பிரியுது. அப்படியே அந்த சீன் கட் ஆகி பரமேஸ்ன்ற ஒருத்தன் யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் பேரு பல்லி. பாலடைஞ்ச வீடு பங்களா இதுக்கெல்லாம் போய் இங்க பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். லைவ் போட்டு பேயை காமிக்கிறேன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறான். இந்த வீட்டுல ஒரு பொண்ணை 2 பேரும் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்களாம். அந்த பொண்ணு இங்க பேயா சுத்திக்கிட்டு இருக்கா, அந்த பேய் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அப்படின்ட்டு போறாங்க. அங்க சேர்லாம் ஆடுது, ஃபேன் மேல இருந்து கீழே விழுகுது, பொம்மை கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு கிடக்குது. அது பத்தாதுன்னு பேய் வேற அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிட்டு கிடக்குது. இதை பார்த்து மிரண்டு அடிச்சு 2 பேரும் ஓடி வெளியில வந்துடுறானுங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட வீடியோக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பேய் எப்படி நம்மள பயமுறுத்துதுன்னு, உயிரை கையில புடிச்சிட்டு வெளியில ஓடி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க உள்ள பேயா ஆக்ட் கொடுத்தது எல்லாமே இவங்களோட ஆளுங்க தான். அந்த ஆக்டிங் எல்லாம் முடிச்சுட்டு போய் சரக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்த கேமராமேன் கேமராவெல்லாம் தூக்கி போட்டுட்டு, எப்படா நீங்க எங்களை விட்டுட்டு சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கலவரத்துல மண்டையில இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி லைவ் போய்கிட்டு இருக்குதுங்கிறத கூட மறந்து இவங்க இங்க சண்டை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே லைவ்ல போய்கிட்டு இருக்கு, எல்லாரும் அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாரு, என்ன பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பரமேஷ், பல்லி, பார்கவ், சாய், வம்மன் அப்படிங்கிற ஒரு 5 பேர் பேச்சுலர்ஸ் ஒன்னா ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. இந்த 5 பேத்துல ஒருத்த மட்டும் கொஞ்சம் எல்லாத்தோட மூத்த ஆளு. அவர் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றாப்ல. இவர் பேர் தான் பரமேஷ். இந்த கம்பெனியோட ஓனர் இந்த பரமேஷ் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா அதை தெளிவா செய்ய மாட்டியா, எவ்வளவு மிஸ்டேக் கரெக்ஷன் பண்றது, இதை எப்படி நான் கிளைண்ட் கிட்ட கொடுத்து ஓகே பண்றது அப்படிங்கிற மாதிரி மத்த ஒர்க்கர்ஸ் முன்னாடியே பரமேஷை கண்டுபிடி திட்டுறாப்ல. அந்த சோகத்துல அந்த கவலையோடவே வீட்டுக்கு வராப்ல. வீட்டுக்கு வந்தா இங்க எல்லாரும் போட்டு காய்ச்சி மூச்சுன்னு அடிச்சிட்டு கிடக்குறாங்க. என்ன விஷயம்னு கேட்டா, செவத்துல ஒட்டி இருக்கிற பல்லி ஆம்பளையா பொம்பளையா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. ஏற்கனவே டென்ஷனா வந்துட்டு இருக்காப்ல. இங்க வேற இவனுங்க பண்ணிட்டு இருக்கிற கூத்துல எல்லாத்தையும் போட்டு பயங்கரமா திட்டி விட்டுட்டு போறாப்ல பரமேஷ். அண்ணா ஏதோ டென்ஷனா இருக்கிறாருன்னா அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சரக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சரக்கு வாங்கிட்டு எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பரமேஷுக்கு பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது கனவு, ஆசை, இப்படி எல்லாமே சொல்லலாம். ஆனா அந்த கனவெல்லாம் விட்டுட்டு கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு டிகிரி வாங்கி 20,000 30,000 சம்பளத்துக்கு யாரோ எவங்கிட்டயே போய் கண்டபடி பேச்சு வாங்கி அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கு. ரோட்ல ஒரு பஜ்ஜி போண்டா விக்கிறவங்க கூட ஆசைப்பட்ட தொழிலை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கான். ஆனா நாம எல்லாருக்கிட்டையும் அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கு. என் கனவு நிறைவேறுமா, நான் நினைச்ச மாதிரி ஹோட்டல் வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காப்ல. இதை கேட்ட மத்த 4 பேரும், என்னோட அக்கௌண்ட்ல ஒரு 30,000 இருக்கு, அதை நான் உனக்கு தரேனா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்றான். ஒருத்தன் என் பேர்ல 1/2 சென்ட் நிலம் இருக்குது, அதை வித்து வர்ற பணத்தை நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படி 4 பேரும் ஆளாளுக்கு ஒன்னு சொல்றாங்க. ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னா 50 லட்சமாவது தேவைப்படும். நீங்க கொடுக்குற 20,000 1 லட்சம் எல்லாம் பத்தாது. நம்ம ஏதாவது பெருசா ஒரு வேலை செஞ்சு சம்பாரிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹோட்டல் வைக்கணும். என்ன வேலை செய்யறதுன்னு மட்டும் யோசிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஆளாளுக்கும் யோசிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து யோசிச்சு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. யூடியூப்ல வீடியோ போட்டு நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க, நாமளும் அதே மாதிரி வீடியோ போட்டு பணம் சம்பாதிப்போம், அந்த பணத்தை வச்சு நம்ம ஹோட்டல் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு எல்லாரும் சாப்பிட போறாங்க. அந்த ஏரியாவிலேயே அந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்கு. அந்த ஹோட்டல் ஓனர் கொஞ்சம் திமிரு பிடிச்சவன் சொல்லலாம். கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் நிறையவே திமிரு பிடிச்சவன் சொல்லலாம். ஹோட்டலுக்கு சாப்பிட வரவங்களுக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் கிடையாது. அது புளிச்சு போயிருந்தாலும் சரி, கெட்டு போயிருந்தாலும் சரி, இஷ்டமா இருந்தா சாப்பிடுங்க, இல்லன்னா போய்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு போகும்போது பல்லு குத்துறதுக்கு குச்சி வச்சிருப்பாங்கல்ல, வேணும்னா எடுத்து பல்லு குத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அந்த குச்சியை எடுத்து பல்லு குத்திட்டு திரும்ப கழுவி அதுலயே வைக்கிற ஆளு தான் இந்த ஓனர். அங்க சாப்பிடும் போது இவங்க ஹோட்டல் வைக்கிறத பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அங்க சப்ளை பண்ற ஒருத்தன் கேட்டுட்டு, என்ன நீங்க ஹோட்டல் வைக்கிறீங்களா, அப்ப நானும் உங்க ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நாங்க ஹோட்டல் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீ நல்ல வேலையை கத்துக்க, அப்புறமா நீ எங்க கிட்ட வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பேய் காட்டுன்னு சொல்லி லைவ் போட்டிருப்பாங்கல்ல, கடைசியில ஃபிளாப் ஆயிருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. சரி, அந்த வீடியோக்கு வியூஸ் எவ்வளவு போயிருக்குன்னு செக் பண்ணா மில்லியன் கணக்குல வியூஸ் போயிருக்குங்க. இவனுங்க இப்படி சீட் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா, அதை பார்த்து இவனுங்களை திட்டத்துக்காகவே நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்திருக்காங்க. இதனால உங்களுக்கு கொஞ்சம் பணமும் வந்திருக்கு. ஒரு வீடியோ போட்டு நமக்கு இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கே, அப்ப நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட்டா எவ்வளவு பணம் கிடைக்கும். இப்ப போட்ட வீடியோ நம்ம சீட் பண்ணி மக்களை ஏமாத்தி வீடியோ போட்டோம். இனிமே நம்ம கரெக்டா நேர்மையான வீடியோவை போடணும். அதுக்காக மோஸ்ட் வாண்டட் பிளேஸா தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு போய் நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுக்காக கூகுள்லாம் சர்ச் பண்ணி ஒரு பிளேஸையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி அவங்க தேர்ந்தெடுக்கிற இடம் என்ன இடம்னு பாத்தீங்கன்னா, பில்லி சூனியம்லாம் வைக்கிற ஒரு மந்திரவாதி இறந்து போயிருப்பாருல்ல, அந்த வீடு தான் இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க.
எடுக்கிற வீடு. எல்லாரும் அந்த வீட்டுக்கு போறாங்க. வீடியோவும் லைவ் போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அங்கங்க எல்லாம் மந்திர வார்த்தைகள், சிலைகள் எல்லாம் இருக்கு. ஒரு திரிசூலம் போட்டிருக்கு. அதுல ஒரு ரவுண்டு வட்டம். அந்த திரிசூலம் வந்து ருத்ரன், அதுல போட்டிருக்கிற வட்டம் வந்து மாயாதேவி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேரோட சக்தியும் ஒண்ணு சேரும்போது நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். ரொம்ப நாள் சாகாம உயிரோட இருக்கிற வரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மேல இருந்து ஒரு புக்கு கீழே விழுகுது. அந்த புக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் போகுது. சரி வீடியோ எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்னு பாக்கலாம்னு பார்த்தா இது லொகேஷனா இல்ல செட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவே இந்த மாதிரி சொதப்பிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்னதான் நேர்மையா உண்மையா வீடியோ போட்டாலும் யாருமே நம்மள நம்ப மாட்டாங்க. எல்லாம் என்னால தானே, ஹோட்டல் வைக்கணுங்கிற எண்ணத்தினால தானே இந்த வீடியோலாம், ஹோட்டல் வைக்கிற ஆசையவே நான் விட்டுறேன், விதிப்படி என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல பரமேசு. இந்த நேரத்துல மந்திரவாதி வீட்டுல இருந்து ஒரு புக் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த புக்கு திரும்பவும் வாண்டடா கீழே விழுகுது. தவறி விட்டோ யாரும் தூக்கி போட்டோலாம் கீழே விழுகல, வாண்டடா அதுவே வந்து விழுகுது. இந்த புக்ல என்ன இருக்குதுன்னு எடுத்து பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்லயே அந்த திரிசூலமும் வட்டமும் இருக்கிற படம் போட்டிருக்கு. இந்த தந்திர வித்தைகள்லாம் வரிசையா ஒன்னொன்னா இருக்கு. அதுல முத வித்தை என்னன்னு படிக்கிறாங்க. கார்த்திகை வளர்பிறை நாள் அன்னைக்கு கிராமத்துல இருக்கிற பசுக்கள்லாம் மந்தையா புல்வெளிக்கு மேய போகும். அப்படி மேய்ஞ்சிட்டு பொழுது சாயிற நேரத்துல எந்த பசு அந்த மந்தையை விட்டு புல்வெளிக்கு முதல்ல வருதோ அந்த பசு முன்னாடி தேவாங்கு பூனையை கொண்டு போய் காமிக்கணுமா. அந்த பூனையும் அந்த பசுவும் நேருக்கு நேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கணுமா. அப்படி பார்க்கும்போது அந்த பூனையோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வருமா. அந்த கண்ணீரை எடுத்து நம்மளோட கண்ணுல மை மாதிரி ஒத்திக்கிட்டா ருத்ர மாயாதேவி காட்சி தருவாங்களாம். நம்ம என்ன வரம் கேட்கிறோமோ அதை தருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த புக்ல இருக்கு. இத பார்த்துட்டு இது ஈஸியா தானே இருக்கு, மாயாதேவி காட்சி கொடுத்தாங்கன்னா ஹோட்டல் வைக்கிறதுக்கு 50 லட்சம் ரூபாய் கேட்டு வாங்கிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒரு பூனையை புடிச்சுக்கிட்டு போறாங்க. இங்க வந்தா மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. மாடு வந்து தனியா வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மாடு மட்டும் தனியா வருது. அந்த மாட்டுக்கிட்ட போய் இந்த பூனையை காமிச்சா அந்த பூனை அழுகவும் இல்ல சிரிக்கவும் இல்ல. என்னடா பூனை அழுக மாட்டேங்குது, நம்ம புக்ல இருக்கிறதெல்லாம் கரெக்டா தானே பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சாமியாரு பயங்கரமா சிரிக்கிறாப்ல. என்ன தாந்திரிக வித்தையெல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, இதுக்கு நீங்க ஊர்ல சுத்திட்டு இருக்கிற பூனையை எடுத்துட்டு வரக்கூடாது, காட்டுல இருக்கிற தேவாங்க பூனையை தான் புடிச்சிட்டு வரணும். அந்த பூனை இப்பெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த பூனையை நம்ம கண்டுபிடிக்கிறதே ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்ல. இந்த டாஸ்க்கும் ஃபெயிலியர் ஆயிடுதா. உடனே திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த புக்கை எடுத்து அடுத்து என்ன வித்தை இருக்குன்னு எடுத்து படிச்சு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையில வர அமாவாசை அன்னைக்கு இறந்து போனவங்களோட சமாதி மேல உட்காந்துக்கிட்டு கையில ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை 1000 தடவை சொன்னீங்கன்னா அந்த சமாதிக்குள்ள இருக்கிற ஆன்மா அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கே, பூனையை தேட தேவையில்ல, மாட்டை தேட தேவையில்ல, ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கினா போதும், நம்ம வாக்குல போய் மந்திரத்தை சொல்லலாம். யார் இந்த மந்திரத்தை படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. அதுல ஒவ்வொருத்தரும் எனக்கு படிக்க தெரியாது உனக்கு படிக்க தெரியாதுங்கிறாங்க. இந்த வம்மன் வந்து டைரக்டர் ஆகணுங்கிற ஆசையில தான் இந்த ஊருக்கு வந்திருப்பான். அதனால நாம இவனை டைரக்டர்னே சொல்லிக்கலாம். கடைசியில அந்த டைரக்டர் தான் சரி நானே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1000 தடவை இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு பிராக்டிஸ் மாதிரி பண்றதுக்கு ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு கையில எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை 1000 தடவை சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு அந்த பழத்தையும் தூக்கி போடுறான். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அப்புறமா என்னன்னு சொல்றேன். அப்ப அந்த டைரக்டருக்கு வந்து ஒரு போன் வருது. அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ உடனே கிளம்பி ஊருக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா போய் தானே ஆகணும். உடனே கிளம்பி போயிடுறான். இவன் தான் இன்னைக்கு நைட்டு சுடுகாட்டுல போய் இந்த மந்திரத்தை சொல்றதா இருந்துச்சு. இப்ப அவன் கிளம்பி போயிட்டான் ஊருக்கு. இங்கதான் யாரும் நான் படிக்கல நீ படிக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல. உடனே பரமேசன் வந்து அதிர்ஷ்டத்தை பச்சையா குத்திக்கணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு துரதிர்ஷ்டம் மச்சமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காப்ல. இவன் புலம்புறத பார்த்துட்டு பள்ளி வந்து பார்கவ் நல்லா படிப்பான், அவனே மந்திரம் சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் சுடுகாட்டு கிளம்பி போறாங்க. அவனும் போய் ஒரு கல்லறை மேல போய் உட்காந்துக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்றான். இங்க இவனுங்க பள்ளியும் சாயும் அமைதியான பிளேஸ், சரக்கடிக்க நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரு பக்கம் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் என்ன விட்டு எதுக்குடா குடிக்கிறீங்கன்னு சொல்லி அவனுங்க கிட்ட குறுக்க பேசிட்டு மந்திரம் சொல்றான். அப்புறம் திரும்ப குறுக்க பேசுறான். இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்படியே விடிஞ்சும் போயிருது. அந்த ஊர்ல ஒருத்தர் வந்து கொல்ல பக்கம் போறதுக்காக சோம்புல தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு. இவனுங்களை பார்த்துட்டு எங்க ஊருக்கு சூனியம் வைக்க வந்தீங்களாடான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அடிக்கிறதுக்கு போறாங்க. எப்படியோ அடிச்சும் புடிச்சோன்னு தப்பிச்சு அவங்க கிட்ட இருந்து ஓடி வந்துட்டாங்க வீட்டுக்கு. இப்ப திரும்பவும் பரமேசன் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல இவங்க தான் அவனை சமாதானப்படுத்தி நீ முதல்ல ஆபீஸ் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆபீஸ்க்கு கிளப்பி விட்டுறாங்க. பரமேசனும் ஆபீஸ் கிளம்பி வந்துடுறாப்ல. விடிய அங்க சுடுகாட்டுல தூங்கல, யாருமே தூங்கல. ஆபீஸ்க்கு வந்த பரமேசும் அப்படியே கண்ணசந்து போய் டேபிள்லயே படுத்து தூங்கிடுறாப்ல. கண்ணு முழிச்சு பார்த்தா முன்னாடி இந்த ஓனர் பெப்பர் பேன் உட்காந்துருக்காப்ல. ஒரு பாய் தலைவாணி கொண்டு வரட்டுமாப்பா, சுகமா படுத்து தூங்குவ, உனக்கு ஒரு வேலை கொடுத்தனே அதை செஞ்சியா செய்யலியா, இங்க வந்து சுகமா வீட்டுல படுத்து தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காப்ல. இந்த ஓனருக்கு எல்லாரும் முன்னாடியுமே திட்டி பழக்கமாயிருச்சு. ஆபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள ஒரு பொருள் கூட வச்ச இடத்துல இல்ல, எல்லாம் அங்கங்க எல்லாம் கலைஞ்சு கிடக்குது. சாப்பாடு கீழே கொட்டி யாரோ வலிச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்குது. என்னடா வீடெல்லாம் இப்படி கிடக்குதுன்னு உள்ள போய் பார்த்தா இவனுங்க 3 பேரும் நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லாததுக்கும் அதுக்கும் திரும்பவும் தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடக்குறாங்க. அவனுங்களை எழுப்பி என்னடா வீட்டை இப்படி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி திட்டினாக்கா அவனுங்க வந்து பார்த்துட்டு நாங்க டயர்ட்ல படுத்து தூங்கிட்டோம், எங்களுக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வீட்டுல இருந்த சாப்பாடு எல்லாமே காலி, திரும்ப சாப்பாடு வை, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் டீ குடிக்க வெளியில கிளம்பி போறாங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்கும் போது பார்கவ் வந்து எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு அப்படிங்கிறான். வீட்டுல வச்ச சாப்பாடு என்ன பண்றது அப்படின்னா
அது நாளைக்கு லெமன் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் போடுறாங்க. அந்த பிரியாணி வந்துருது. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க ஆல்ரெடி வச்சுட்டு போனாங்கல்ல சாப்பாடு, அது திரும்பவும் காலி. யாரோ எடுத்து கொட்டி சாப்பிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி வச்சுட்டு போன சாப்பாடெல்லாம் இப்படி யாரோ எடுத்து சாப்பிடுறாங்க, நாய் வந்து சாப்பிடுறதுக்கும் வாய்ப்பு இல்ல, மனுஷனும் இப்படி சாப்பிட மாட்டான், யார் சாப்பிட்டுருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கும் போது அந்த புக்கு திரும்பவும் கீழே விழுந்து அந்த 2வது வித்த இருக்கிற பேஜ்ல வந்து நிக்குது. இத பார்த்ததுதான் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்ப அந்த மந்திரம் கரெக்டா சொன்னீங்களா, கரெக்டா சொல்லியிருந்தா இந்த புக்ல இருக்கிற மாதிரி நடந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல டக்குன்னு கடிகாரம் 11 மணில அப்படியே நிக்குது. கடிகாரம் நின்ன உடனே லைட்லாம் ஆஃப் ஆகுது. லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் ஜல் ஜல்னு சலங்க சத்தம் வேற கேக்குது. இதெல்லாம் கேட்டதும் இவங்க 4 பேரும் ரொம்ப பயந்துடுறாங்க. திடீர்னு கதவும் ஓபன் ஆகுது. கதவு ஓபன் ஆன உடனே யாரோ வர்ற மாதிரி நிழல்லாம் தெரியுது. இத பார்த்ததும் எல்லாரும் பயந்து போய் ரூமுக்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த சத்தமும் இல்ல, அமைதியா இருக்கு. எதுவும் சத்தம் இல்ல, நம்ம இப்பவாது வெளியில போய் பார்க்கலாம் அப்படின்னு பரமேஷ் சொல்றாப்ல. அதுக்கு பார்கவ் வந்து அண்ணா வேணாண்ணா, காலையில தான் பேய்களுக்கு எல்லாம் பவர் கம்மியா இருக்கும், நம்ம காலையில போய் பாத்துக்கலாம், இங்கே நம்ம படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் சாப்பிடல, எதுவும் இல்ல, அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. வாங்கிட்டு வந்த பிரியாணியும் வெளியில தான் வச்சிருக்காங்க. படுத்து தூங்கிடுறாங்க. காலையில விடிஞ்சதும் தூங்கி எந்திரிச்சு வெளியில வந்தா அந்த பிரியாணியவும் விட்டு வைக்கல, எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. எலும்பு மட்டும் தான் கீழே கிடக்குது. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யாருக்கிட்டயாவது கேட்டு பாப்போம்னு சொல்லிட்டு 4 பேரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போன் பண்ணி கேக்குறாங்க, இப்படி நடக்குது என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. ஒருத்தர் வந்து ருத்ராட்ச மாலையை வாசல்ல கட்டி வைங்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து சிகப்பு துணியில தேங்காவை கட்டி அதுல வந்து அம்மனோட குங்குமத்தை போட்டு வாசப்படியில கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க சொன்னது எல்லாமே அந்த கதவுல கட்டி பாக்குறதுக்கு எல்லாம் மந்திரம் பண்ணி சந்திரமுகி ரூம் மாதிரி வச்சிருக்காங்க. சரி, நாம எல்லாம் மந்திர கட்டு எல்லாம் போட்டு வச்சிட்டோம், இதுக்கு மேல பேய் நம்ம வீட்டுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி தைரியமா இருப்பாங்க. கரெக்டா 11 மணி ஆகும். திரும்பவும் அந்த கடிகாரம் நிக்கும், லைட்லாம் ஆஃப் ஆகும், அந்த கொலுசு சத்தம் கேட்கும். கொலுசு சத்தம் கேட்ட உடனே அந்த செவத்துல ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்ததும் திரும்பவும் எல்லாரும் பயந்து போய் ரூமுக்குள்ள ஓடி போய் பூந்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டும் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சா வீடு ஃபுல்லா பூஜை சாம்பிராணி அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஊருக்கு போன அந்த டைரக்டர் திரும்ப வரான். அவங்ககிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இப்ப 11 மணி ஆகுதா, இப்ப பாரு கடிகாரம் அப்படி நிக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியே கடிகாரம் நிக்குது. இப்ப பாரு கொலுசு சத்தம் கேட்கும் அப்படிங்கிறாங்க. கொலுசு சத்தம் கேக்குது. என்னடா பேய் கீன்னுகிட்டு சும்மா இருக்கடா, நான் போய் யாருன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்கிறான். இங்க எல்லாம் பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. அங்க கதவை திறந்து யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான். இவ வந்து டைரக்டரோட லவ்வர் போல. அவளை கூட்டிட்டு வந்து இவதான் மோனின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, நான் நேத்து வந்தேன், வந்து பார்த்தேன் கதவெல்லாம் திறந்து இருந்துச்சு, யானம்லாம் அப்படி இப்படி கடந்துச்சு, இவருக்கு போன் அடிச்சேன், இவர் ஊர்ல இருக்கிறேன்னு சொன்னாரு, இன்னும் வரல, நான் ஊர்ல இருக்கிறேன்னு சொன்னாரு, அதனால நான் திரும்ப போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா. அப்ப நீ 2 நாளா நீ தான் வந்தியாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நான் தான் வந்துட்டு போனேன் அப்படிங்கிற. அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது அந்த கொலுசு சத்தம் இவ வந்ததுனாலதான் வந்திருக்கு அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில தூங்கி எந்திரிச்சு அந்த டைரக்டர் தான் வெளியில வரான். வந்து பார்த்தா ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஸ்நாக்ஸ் பிஸ்கட் ஊறுகாய் எல்லாத்தையும் வலிச்சு சாப்பிட்டு போயிருக்காங்க. வெறும் டப்பா மட்டும் தான் கிடக்கு. இவங்களுக்கு ஒரே சிரிப்பு. அதெல்லாம் பேய் சாப்பிட்டு போயிருக்கா விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பரமேசும் ஆபீஸ் போயிட்டு திரும்ப நைட்டு வீட்டுக்கு வராப்ல. எல்லாம் வெளியில சோகமா உட்காந்துருக்காங்க. ஏன்டா அப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அண்ணே எப்பவும் நடக்கிற மாதிரி தானே, இன்னைக்கும் சமைச்சு வச்சதெல்லாம் யாரோ வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தினமும் இப்படியே நடக்குது, நம்ம வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு, என்னன்னே தெரியல, இதை யாரு கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த சாமியார் வராரு. அவரை கூப்பிட்டு வச்சு அவர்கிட்ட இப்படி இருக்குது இப்படி நடக்குதுன்னு அவர்கிட்ட சொன்னா, அவர் ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு பயத்தை விட்டுட்டு கேள்வியை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறமா அந்த கேள்விக்கான பதில அந்த சிவனே சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் தான் இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. யார் சாப்பிடுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்துல கேமராவை பிக்ஸ் பண்ணிட்டு இவங்க எல்லாம் வெளியில நின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடெல்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க இல்லையா, இங்க கபோர்ட்ல படப்படன்னு அடிக்குது. கபோர்டு ஓபன் ஆகுது. கபோர்டுக்குள்ள இருந்து ஒரு எலுமிச்சம்பழம் உருண்டு வருது. உருண்டு வந்து ஒரு துணி மேல போய் உட்காருது. இங்க வெளியில 5 பேரும் உட்கார்ந்து இருக்காங்களா லேப்டாப் பாத்துக்கிட்டு. அங்க நின்னுகிட்டு இருந்த டைரக்டர் ஒரு மாதிரியா நடந்து வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வந்தவன் நேரா அடுப்பு மேல இருக்கிற குழம்பு எடுத்துக்கிட்டு சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு நடு ஹால்ல வந்து உட்காந்து ஒரு குண்டா சாப்பாட்டையும் கீழே கொட்டி அந்த குழம்பு சுட சுட குழம்பையும் ஊத்தி அவனோட பீச்சாங்கையில எடுத்து அந்த சாப்பாட்டெல்லாம் சாப்பிடுறான். அங்க 5 பேரும் சாப்பிடறதுக்கு வச்சிருந்த சாப்பாட்டை இவன் ஒரே ஆளா சாப்பிட்டு முடிச்சுட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு மெதுவா எந்திரிச்சு வெளியில வர்றான். அங்க எலுமிச்சம்பழம் உருண்டு போய் கபோர்டுக்குள்ள பூந்து கபோர்டு சாத்திக்குது. கபோர்டு சாத்தின உடனே இவன் நார்மல் மோடுக்கு வந்துடுறான். இவனுங்களுக்கு ரொம்ப கோவம். ஏண்டா நாங்கெல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கோம், நீ வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களை பயமுறுத்திட்டு இருக்கியா அப்படின்னு போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இவன் வந்து நான் பண்ணல, எனக்கு இது தெரியாது, வேணா வாங்க நம்ம இன்னொரு தடவை சாப்பாடு வச்சு யார் சாப்பிடறா நம்ம இப்ப கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டு இதை யார் சாப்பிடறான்னு நம்ம இப்ப பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. திடீர்னு அதே மாதிரியே படப்படன்னு கபோர்டு அடிச்சுக்குது. எலுமிச்சம்பழம் உருண்டு வருது. பார்த்தோன்னே இவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா யாரோட துணியில இந்த எலுமிச்சம்பழம் போய் உட்காருதோ அவங்க பிரம்ம பிடிச்ச மாதிரி வந்து சாப்பாடுலாம் சாப்பிடுறாங்க. இப்ப பார்கவோட துண்டு மேல போய் அந்த எலுமிச்சம்பழம் உட்காருது. அப்படியே அமைதியா போறான். போய் இந்த பிரியாணி பொட்டணத்தை எடுத்து கீழே பிரியாணி எல்லாம் கொட்டி அவனும் அதே மாதிரியே உட்காந்து பீச்சாங்கையில அள்ளி சாப்பிடுறான். சாப்பாட்டெல்லாம் வலிச்சு முடிச்சு லெக் பீஸ் எல்லாம் கடிச்சு சாப்பிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி எந்திரிச்சு நிக்கிறான். எலுமிச்சம்பழமும் போய் செட்டில் ஆயிடுது. நினைவு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்னடா எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை மூந்து பாக்குறான். கையில பிரியாணி வாசம் வந்ததும் எனக்கு தெரியாது நான் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஓடிடுறான். இந்த டைரக்டர் வந்து பிராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு இடத்துல உட்காந்து மந்திரம் சொல்லியிருப்பான்ல, அதுக்கு கீழே யாரையோ புதைச்சிருக்காங்க. அது மேலதான் இந்த வீடை கட்டியிருக்காங்க.
அந்த ஆவிதான் வந்து இந்த எலுமிச்சம்பழத்துல பூந்திருக்கு. இந்த டைரக்டர் வந்து மந்திரத்தை சொல்லி பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போடுவான்ல, அந்த எலுமிச்சம்பழம் அந்த கபோர்டுக்குள்ள போய் தான் விழுந்திருக்கு. பரமேசனை வந்து நீங்க யாரும் பயப்படாதீங்க, அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் தூரமா எங்கேயாவது போட்டு வந்துடலாம், பேயும் போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. பார்கவ் வந்து வேணா நைட்ல வேணாம், பகல்ல போய் போட்டுக்கலாம், பகல்ல தான் பேய்க்கு பவர் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். சரின்ட்டு காலையில எந்திரிச்சதும் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒரு கண்ணாடி டப்பால போட்டு எடுத்துக்கிட்டு போறாப்ல. அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு பரமேஸ் கிளம்பி போனதும் இங்க இவங்க 4 பேரும் வீட்டுல கறி சமைச்சு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு, இன்னைக்காச்சும் நிம்மதியா கறி சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல சிக்கன் கிரேவி செஞ்சிட்டு இருக்காங்க. இங்க வந்து பரமேஸ் அந்த எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு ரொம்ப தூரம் போய் கண்ணாடி டப்பாவை தூக்கி வீசிடுறாப்ல. அது ஏதாவது வேற டப்பால போட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாம், கண்ணாடி டப்பால போட்டு எடுத்துட்டு வந்து தூக்கி வீசின உடனே அந்த கண்ணாடி எல்லாம் உடஞ்சு எலுமிச்சம்பழம் தனியா வந்துருது. எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டுட்டு பரமேஸ் வந்து வண்டியில ஏறதுக்குள்ள அந்த எலுமிச்சம்பழம் பயங்கர ஸ்பீட்ல வந்து பைக்ல டபுள் செரிக்குது. அது வந்து பரமேஸ்க்கு தெரியவே இல்ல. அவன் வாக்குல போய்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு போய் பைக் நிறுத்திட்டு இறங்கி போனா எலுமிச்சம்பழம் அவனை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போகுது. அங்க போனா அவனுங்க அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்துட்டு எந்திரிச்சு ஷாக்கா நிக்கிறானுங்க. பரமேஸ்க்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படாது முன்னாடி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். இந்த சாய் வந்து கோவத்துல என்னடா அந்த எலுமிச்சம்பழம் நம்மள விடவே மாட்டேங்குது, இப்ப என்ன பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வேகமா தூக்கி எரிஞ்சிடறான். இவங்க தூக்கி போட்ட எலுமிச்சம்பழம் எங்க போய் விழுந்துச்சு தெரியுமா? ஒரு கிழவன் செத்து போயிருப்பான், அந்த பணத்தை தூக்கிட்டு போறாங்க. அந்த பணத்து மேல போய் அந்த எலுமிச்சம்பழம் விழுகுது. பணம் ஜங்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்குது. இதை பார்த்ததும் எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. பணம் எந்திரிச்சு வேக வேகமா நடந்து பரமேஸ் வீட்டுக்கு வருது. இவங்க இங்க அந்த கறி குழம்பு சோறெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடலான்ட்டு உட்காந்துருக்கும் போது கதவை டங்கு டங்குன்னு தட்டுறாங்க. யாருன்னு போய் கதவை திறந்து பார்த்தா பணம் நிக்குது. அது வேகமா வீட்டுக்குள்ள வந்து மூக்குல பஞ்செல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த பஞ்சை எடுத்து கீழே வச்சுட்டு சோத்தெல்லாம் கொட்டி கறி குழம்பு எல்லாத்தையும் ஊத்தி மோர் வரைக்கும் எல்லாத்தையும் குடிச்சிட்டு கையவும் அதே இடத்துல கழுவிட்டுட்டு அந்த பஞ்சை எடுத்து திரும்ப மூக்குலயே வச்சுக்கிட்டு அந்த பணம் போய் திரும்ப அந்த பாடையிலேயே போய் உட்காந்துக்குது. எலுமிச்சம்பழம் கிளம்பி வந்துருது. அந்த பணமாயிருது. எலுமிச்சம்பழம் திரும்ப வீட்டுக்குள்ள போய் செட்டில் ஆயிருதா. இதை பார்த்ததும் 5 பேரும் வீட்டுக்குள்ள இருந்து பயந்து ஓடி வெளியே வந்துடுறாங்க. வெளியே ஓடி வந்தவங்க நேரா சாமியார்ட்ட போய் நிக்கிறாங்க. சாமியார்ட்ட போய் எலுமிச்சம்பழத்துல தான் பேய் இருக்கு, அந்த பேய் வந்துதான் டெய்லி சாப்பிட்டுட்டு போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சாமியார் என்ன பண்றாருன்னா மந்திரிச்சு அரிசியை கொஞ்சம் கொடுக்குறாரு. இதை வந்து எலுமிச்சம்பழத்தை சுத்தி போடுங்க, எலுமிச்சம்பழம் இதை தாண்டி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. இவங்களும் அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து எலுமிச்சம்பழத்தை சுத்தியும் ஒரு வட்டம் போட்டு விடுறாங்க. அந்த எலுமிச்சம்பழம் வெளியே வருமா வராதா அப்படிங்கறத ஒரு சின்ன டெஸ்ட் பண்றாங்க. அந்த எலுமிச்சம்பழத்துக்கு முன்னாடியே லெக் பீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. சாமியார் சொன்ன மாதிரி அந்த எலுமிச்சம்பழம் வெளியே வர்றதுக்கு துடிக்குது, ஆனா அதால வர முடியல. இத பார்த்ததும் 5 பேத்துக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அடுத்த நாள் டைரக்டரோட மாமாவும் மாமா பையன் அஞ்சு பாபுவும் இவங்க வீட்டுக்கு வராங்க. அஞ்சு பாபுக்கு வந்து ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்கான். இதனால தனக்கு தானே பேசிக்குவான், ஆனா யார்கிட்டயும் பேச மாட்டான். இன்னும் ஒரு 50 நாளைக்கு டெய்லி கவுன்சிலிங் வரணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிருப்பாரு. கடன் வாங்கி பயிர் பண்ணிருக்கோம், இப்ப அறுவடை நேரத்துல அவனுக்கு கவுன்சிலிங் டெய்லி வரணும்னு சொல்லிட்டாங்க. என்னால அறுவடை விட்டுட்டு இவனை கவுன்சிலிங் எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, நீ டவுன்ல தானே இருக்கிற, இவனை நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு. இவங்களும் சரி நாங்க பாத்துக்கிறோம், இவனை டெய்லி நாங்க கவுன்சிலிங் கூட்டிட்டு போறோம், நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு மாமாவை வழி அனுப்புறதுக்காக வெளியில கூட்டிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இங்க இவன் என்ன நினைச்சானோ என்னமோ தெரியல, அவன் வாக்குல டக்குன்னு எந்திரிக்கிறான். எந்திரிச்சவன் போய் கடிகாரத்தையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு நிக்கிறான். அப்புறம் அப்படி இந்த பக்கம் திரும்பி அந்த எலுமிச்சம்பழத்தையே பாக்குறான். கிட்ட வந்து கத்தி எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கி ஜூஸ் போட்டு கடக்கு முடக்குன்னு குடிச்சிட்டு போய் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கிறத பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா எலுமிச்சம்பழத்தை அறுத்த உடனே பேய் அதுல இருந்து போயிருச்சு, நம்மளால முடியாதத இவன் நடத்தி காமிச்சிட்டான்ட்டு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்ப அஞ்சு பாபு டக்குன்னு கண்ணை முழிச்சு பாக்குறான் பாருங்க. அவன் கண்ணெல்லாம் அப்படியே ரத்த கலர்ல செக்கப்பா இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? பேய் வந்து எலுமிச்சம்பழத்துல இருந்து அவன் உடம்புக்குள்ள போயிருச்சுன்னு அர்த்தம். இவங்களுக்கு அதெல்லாம் தெரியல. இன்னைக்கு திருப்தியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க. குழம்பு வாசம் வந்ததும் அஞ்சு பாபு டக்குன்னு கண்ணை முழிச்சு எந்திரிச்சு சரசரன்னு கிச்சனுக்கு போய் சுட சுட அடுப்புல கொதிச்சிட்டு இருக்கிற அந்த குழம்பு சாப்பாடு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து நடு வீட்டுல சாப்பாட்டை குண்டானோட கவுத்தி போட்டு குழம்ப ஊத்தி இந்த பீச்சாங்காயில அள்ளி அடிக்கிறான் பாருங்க. இப்பதான் இவங்க 5 பேருக்கும் புரியுது, எலுமிச்சம்பழத்துல இருந்த பேய் அஞ்சு பாபு உடம்புக்குள்ள போயிருச்சு அப்படிங்கிறது இவங்களுக்கு புரிய வருது. இப்ப அடுத்து இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, சாப்பாடு செஞ்சு வச்சாதானே அந்த பேய் வந்து சாப்பிட்டுட்டு போகுது, இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்ம சாப்பாடே செய்ய போறது இல்ல, வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அன்னைக்கு நைட்டும் எதுவும் செய்யல. அஞ்சு பாபு வெயிட் பண்ணி பாக்குறான், சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது அவனுக்கு. அடுத்த நாள் காலையில பரமேசும் பார்கவும் ஜாகிங் போறதுக்காக வீட்டுல இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்தா வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ கூட்டமா இருக்காங்க. அங்க போலீஸ் எல்லாம் இருக்காங்க. என்னன்னு போய் விசாரிச்சா இந்த ஏரியாவில திருட்டு நடந்திருக்கு. திருடுறவன் என்ன திருடி இருக்கான்னு பாருங்க, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அது மட்டும் இல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்குற செர்லக் பவுடர் முத கொண்டு திருடிட்டு போயிருக்கான். இத கேட்டதும் இவனுங்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிருது யார் திருடி இருப்பான்னு. பார்த்தா நம்ம தலைவாங்க செர்லக் பவுடர் அள்ளி அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். வீட்டுல சமைக்காம விட்டா இவன் வெளியில போய் திருடி சாப்பிட்டு நமக்கு தான் பேர் வாங்கி வைப்பான். இதுக்கு மேல வேற வழியே இல்ல, இனிமே டெய்லி நம்ம அவனுக்கு சாப்பாடு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சாப்பாடு போடுறதுக்காகவே ஒவ்வொருத்தனும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். டைரக்டர் எல்லாம் வீட்லயே உட்காந்து கதை எழுதிக்கிட்டு இருந்தான். இதுக்காகவே ஷூட்டிங் எல்லாம் போறான், போய் எடுபடி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அது மூலமா ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்கும்ல, அந்த மாதிரி அவன் போய் வேலை செய்யறான். இந்த மாதிரி கிடைக்கிற ஒவ்வொரு வேலையும் செஞ்சு காசு
காசு சேர்த்து வச்சு இந்த பேய்க்கு டெய்லி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாரு, எதுக்கு இங்க வந்திருக்க, எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறியே, உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு, நிறைவேற்றும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறான். அதாவது அந்த பேயோட பேரு பக்காசூரி. எல்லாரும் அவனை பக்காசூரன் பக்காசூரன் தான் கூப்பிடுவாங்களாம். ஊர்ல ஏதோ திருவிழா போல இருக்கு. திருவிழாவில எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. அங்க வந்து பந்தியில உட்காந்து சாப்பிடும் போது சென்டர்ல உட்கார்ந்து இருக்கிறான் நம்ம பக்காசூரன். குழம்பா இருந்தாலும் சரி, சாப்பாடா இருந்தாலும் சரி, வடை பலகாரம் எதா இருந்தாலும் சரி, அண்டாவோட வாங்கி இலையில கொட்டி அடிக்கிறாப்ல. இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு போக மாட்டேங்குது, அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் போக மாட்டேங்குது. அந்த நேரத்துல அந்த ஊர்ல வந்து இளவட்ட கல்லு தூக்குவாங்கல்ல, அந்த மாதிரி கல்லு தூக்குற போட்டி வச்சிருக்காங்க. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் கல்லு வரைக்கும் வச்சிருக்காங்க. அந்த கல்லு தூக்குற போட்டி ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு மைக் செட்ல சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாப்பிட்டுட்டு இருந்த பக்காசூரன் சாப்பிடறத விட்டுட்டு நான் மறுபடியும் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லு தூக்குற போட்டிக்கு போயிடுறோம். சின்ன கல்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரா தூக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சின்ன கல்ல தூக்குறாங்க. அந்த ஊரோட ஜமீன்தார் பையன் அவனும் இந்த போட்டியில கலந்து இருக்கிறான். ஜமீன்தார் பையனும் வந்து தூக்குறான். அடுத்தது பக்காசூரனும் வந்து தூக்குறான். அடுத்து ரொம்ப பெரிய கல் இருக்குல்ல, அந்த பெரிய கல்லுக்கு போட்டியாளர்களா ஜமீன்தாரோட பையனும் பக்காசூரன் மட்டும்தான் வந்து கலந்துக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் அவுட் ஆகி போயிட்டாங்க. அடுத்தடுத்த கல்ல அவுட் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஜமீன்தாரோட பையன் தான் அந்த கல்ல தூக்கறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவனால அந்த கல்ல தூக்க முடியல. அப்படியே தூக்கிட்டு கீழே போட்டுறான். அடுத்து பக்காசூரன் வந்து அந்த கல்ல அசால்ட்டா தூக்கி போட்டுறாப்ல. அடுத்த போட்டியில ஜெயிச்சவனுக்கு பரிசு எல்லாம் கொடுக்கணும் இல்லையா, ஜமீன்தார் வந்துட்டு இருக்காரு. அவர் வர பார்த்து ஜெயிச்சவங்களுக்கு இந்த பரிசை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவனால பொறுமையா இருக்க முடியல. எவ்வளவு நேரம் நான் காத்திருக்கணும், நான் போய் சாப்பிட போகணும், எனக்கு கொடுக்க வேண்டிய பரிசை கொடுங்க அப்படின்னு சொல்லி தட்டுல வச்சிருந்த அந்த மெடலை தூக்கிட்டு கிளம்பி போயிடறான். இப்ப மெடலை வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுல வந்து அவனோட பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. பாட்டி தான் டெய்லி அவனுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. பரிசு வாங்கிட்டு வீட்டுக்கு போனவன் போகும்போதே, ஆயா பசிக்குதாயா, சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே போறான். அவங்க ஆயாவும் ஒரு சட்டியில சாப்பாட்டை போட்டு கொடுக்குறாங்க. அவன் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த ஒருத்தன், ஏண்டா இப்பதானே கோயில்ல அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்த, இப்ப அதுக்குள்ள வீட்டுல வந்து திரும்ப சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அவங்க ஆயா, ஏண்டா புள்ள சாப்பிடுறத கண்ணு வைக்கிறியா, போட அங்கிட்டுன்னு சொல்லி கல்ல விட்டு எறிறாங்க. இப்படி அவனுக்கு டெய்லி சாப்பாடு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. வயசான காலத்துல பாவம் கோயில் கோயிலா போய் பேரனுக்காகவே வேண்டிக்கிறாங்க. நீ இந்த வயசுல இவ்வளவு மனமுருகி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது உன் பேரனுக்காக தானே, கண்டிப்பா அந்த கடவுள் வந்து உன் பேரனை கைவிட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஒரு நாள் பக்காசூரனோட ஆயா இறந்து போயிட்டாங்க. அந்த ஆயாவுக்கு இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்காசூரன் அனாதி ஆயிட்டான். அவனுக்குன்னு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கோ எந்த ஒரு உதவிக்குமா ஆள் இல்ல. சரி, தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி யார்கிட்டயாவது போய் சாப்பாடு கேட்கலான்னு போய் கேட்டா யாருமே இவனுக்கு தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு சோறாக்கி போடணும்னா ஒரு சிப்ப அரிசியில காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருமே அவனுக்கு சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு வந்து சாப்பிடுற வியாதி இருக்குது. கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்தா கூட அவனால தாங்க முடியாது. அந்த அளவுக்கு வலி வரும். எனக்கு வயிறுலாம் வலிக்குதாயா, எனக்கு பசிக்குது, எனக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடு, எந்திரிச்சு வான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். கடவுளையும் திட்டிட்டு இருக்கான். ஏ கடவுளே, எனக்கு துணையா இருந்த ஆயாவை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்ட, எனக்கு யாரு சாப்பாடு செஞ்சு கொடுப்பா, எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாரையாவது அனுப்பு அப்படின்னு சொல்லி கடவுளை திட்டிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பக்கத்துல வேற ஒரு சமாதி கிட்ட இறந்தவங்களுக்கு படைச்சிட்டு சாப்பாடு எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை நாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே போய் அந்த நாயை ஓட்டி விட்டு அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுறான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம இங்கே இருந்தோம்னா யாருக்காவது படையல் போட்டு சாப்பாடு கொண்டாந்து வைப்பாங்க, நாம அதை சாப்பிடலாம்னு முடிவு பண்ணி அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். எந்த சமாதிக்காவது படையல் போட்டு வச்சுட்டு போனாங்கன்னா அந்த சாப்பாடு எடுத்து இவன் சாப்பிட்டுக்கிட்டு இப்படிதான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த ஊரோட ஜமீன்தார் இறந்து போயிருப்பாரு. அந்த ஜமீன்தாரை அந்த சுடுகாட்டுல தான் கொண்டாந்து புதைச்சிருக்காங்க. ஜமீன்தார்னா கொஞ்சம் வசதியான பார்ட்டி இல்லையா, அதனால அவருக்கு படையல் போடுறதுக்கு விதவிதமா கறி பலகாரம் எல்லாம் செஞ்சு கொண்டாந்து படையல் போட்டுட்டு போறாங்க. அவர் அந்தாண்ட போனதும் இந்தாண்ட பக்காசூரன் போய் சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பாடு வச்சுட்டு போன ஜமீன்தாரோட பையன் திரும்ப எதுக்கோ வர்றான். இங்க பக்காசூரன் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்ததும், ஏண்டா எங்க அப்பா சாப்பிடட்டும்னு அவருக்கு படையல் வச்சா அதை நீ சாப்பிட்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கல் எடுத்து பக்காசூரனோட தலையிலேயே போட்டுறான். அந்த கல்லு பட்டதும் அந்த இடத்துலயே பக்காசூரன் இறந்து போயிடுறான். அதே இடத்துலயே அவனையும் ஒரு குழி தோண்டி புதைச்சிட்டு வந்துடுறாங்க. இதுதான் பக்காசூரனோட கதை. இதை சொல்லி முடிச்சதும் ஒரு டீல் போட்டுக்கலாம். நாங்க வேணா உன்னை கொன்னவனை தேடி பிடிச்சு நாங்க கொல்றோம், ஆனா நீ எங்களை விட்டு போயிடணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்ப செத்த, நீ சாகும்போது இந்த இடம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அப்பதான் சொல்றான், நான் சாகும்போது இந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன்லாம் இல்ல அப்படின்னு சொல்றான். இந்த ரயில்வே ஸ்டேஷன் 18th செஞ்சுரியிலே கட்டியிருக்காங்க. இவன் அதுக்கு முன்னாடியே இறந்திருக்கான். கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆகுது பக்காசூரன் இறந்து. இந்நேரம் உனக்கு கொலை பண்ணவனோட பேரங்கூட இறந்து போயிருப்பான். அவனை எப்படா நாங்க தேடி பிடிச்சு கொலை பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பல்லியும் பார்கவும் சாப்பாடு வாங்குறதுக்காக ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. சாப்பாடுலாம் வாங்கிட்டு அதுக்கேத்த காசெல்லாம் கொடுக்கும்போது அவன் என்ன பண்றான், அந்த ஹோட்டலுக்காரன் வாங்கிட்டு அப்படியே 100 ரூபாயை கீழே தள்ளி விட்டுட்டு, இதுல ஒரு 100 ரூபாய் கம்மியா இருக்கே, நீங்க வேணா எண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். கரெக்டா தானே எடுத்துட்டு வந்தேன், எப்படி கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னடா என்ன ஏமாத்த பாக்குறீங்களா, காசு கொடுக்காம சாப்பாடு எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிறான். சரி வேண்டாம், அப்ப சாப்பாடு வச்சுக்கோங்க, நான் வேணா காசு கொண்டாந்து கொடுத்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறானுங்க. பார்சல் கட்டினதுதான், திரும்பலாம் ரிட்டர்ன் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல ஏதோ போர்டு மாதிரி எழுதி மாட்டி விடுறாங்க. ஆனா அதுல என்ன எழுதிருக்குன்னா எனக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஹோட்டலுக்கு வர்றவங்க போறவங்க எல்லாருமே அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. இது வந்து அந்த பசங்க 2 பேருக்கும் ரொம்ப அவமானமா இருக்குது. அந்த வேலை செய்யற சர்வெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வச்சிருந்த காசுல ஒரு 100 ரூபாய் கொடுத்து, இந்த காசை கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்க சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லி அவன் தான் ஹெல்ப் பண்றான். சரின்ட்டு அந்த காசை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு கிளம்புறாங்க. போகும்போது அந்த ஓனர் என்ன சொல்றானா, இதுங்க மூஞ்சில முழிக்க முடியாம தான் இதுங்களை பெத்ததுங்க, இதுங்க பிறந்ததுமே செத்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ஓனர் சொல்லிடுறான். அது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா
காணாம போயிருது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இதை கேட்ட அஞ்சு பாபு வாங்க போய் என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி பசங்களை கூட்டிட்டு அஞ்சு பாபு அந்த ஹோட்டலுக்கு போறான். அந்த ஹோட்டல்ல அளவில்ல சாப்பாடுன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. அதாவது 100 ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி போர்டு போட்டிருக்கு. வள்ளியும் பார்கவும் போய் எங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்திருக்கான், கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவான், நீங்க என்ன கொஞ்சம் காசு சேர்த்து கூட வாங்கிக்கோங்க, ஆனா அவனுக்கு வயிறு நிறைய மாதிரி சாப்பாடு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த ஹோட்டல் ஓனர் யாருக்கும் சாப்பாடு இல்லைன்னு நாங்க சொல்ல மாட்டோம், அளவில்லா சாப்பாடுல எவ்வளவு சாப்பிடுறீங்களோ சாப்பிடுங்க, 100 ரூபாய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பந்தயத்துல நம்ம அஞ்சு பாபுவை இறக்கி விட்டு அவனுக்கு சாப்பாடு போட சொல்றாங்க. சாப்பாடும் போட ஆரம்பிக்கிறாங்க. அண்டாண்டாவா செஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாம் ஒண்ணுடாம சாப்பிட்டு முடிச்சிடறாப்ல. முன்னாடி ஹோட்டலோட ஓனர் என்ன சொல்லிருப்பான்னா, நீங்க திருப்தி அடைகிற அளவுக்கு என்னால சாப்பாடு போட முடியலன்னா இந்த ஹோட்டலவே இழுத்து மூடிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இங்க அஞ்சு பாபு ஒவ்வொரு அண்டாவா காலி பண்ணிட்டு இன்னமும் சாப்பாடு பத்தல, சாப்பாடு சாப்பாடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க எங்க சாப்பாடு இருக்குது, அவனுக்கு போடுறதுக்கு எதுவுமே இல்ல. இங்க ஹோட்டல் ஓனர் அவர் சொன்ன மாதிரியே ஹோட்டல்லாம் இழுத்து மூடிட்டு போர்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு, எப்பா சாமி எங்க இருந்துடா இவனை பிடிச்சிங்க, இப்படி சோறு திங்குறான், இவனை மட்டும் எங்கேயாவது சாப்பிடுற காம்படிஷனுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்க, இவன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவான் அப்படின்னு சொல்றாப்லையா. அப்பதான் பரமேஸ்க்கு ஒரு ஐடியா தோணுது, இவனையே அந்த காம்படிஷன்ல கலந்துக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கோவாவுல ஈட்டிங் காம்படிஷன் நடக்குதுன்னு தெரிய வருது. அங்க அஞ்சு பாபு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் போட்டியில கலந்துக்கிட்டு அஞ்சு பாபு ஜெயிச்சிடறான். அவனுக்காக பிரைஸும் கொடுக்குறாங்க. இவங்க 5 பேரும் எப்படியாவது காசு சம்பாதிக்கணும், ஹோட்டல் வைக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. காசு சம்பாதிக்கிறதுக்கான வழியை தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு பணமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு காம்படிஷனா போய் கலந்து அதுல இவங்களுக்கு அமௌண்ட் வர ஆரம்பிக்குது. 5 பேரும் அஞ்சு பாபு கூட செம ஜாலியா இருக்காங்க. அவன் ஒரு பேயி அப்படிங்கறதே இல்ல, அந்த வீட்டுல ஒரு ஆள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி செம ஜாலியா அவங்க கூட ஃபன் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் சாமியார் இவங்களோட வீட்டு வாசல்ல உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கீங்க, அது ஓகே, ஆனா அந்த பேய் இன்னொருத்தரோட உடம்புல இருக்குதுங்கிறத மறந்துட்டீங்க, அவரோட வாழ்க்கையை நீங்க மறந்துட்டீங்க, அந்த உடம்புல இருந்து அந்த ஆத்மாவை வெளியேற்ற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அதே நேரத்திலேயே டைரக்டரோட மாமா போன் பண்ணி அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் அடுத்த வாரம் அஞ்சு பாபு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால இவங்களுக்கு வேற வழி இல்ல, அஞ்சு பாபுவை அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சாகணும். இதுக்காக எல்லாருமா சேர்ந்து அஞ்சு பாபுவை தர்காவுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, உள்ள வர மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கு. அதை 4-5 பேர் வலுக்கட்டாயமா உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஒரு பொண்ணவே இத்தனை பேர் இழுத்துட்டு போறாங்கன்னா நம்ம பக்காசுரனுக்கு எத்தனை பேர் தேவைப்படும்? இவனை பத்தி போய் எல்லாம் சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு வராங்க. அவங்க எல்லாரும் ஒரு வடத்தை எடுத்துக்கிட்டு இவனை கட்டி இழுத்துட்டு போறதுக்காக வராங்க. இங்க அஞ்சு பாபு அவன் வாக்குல அசால்ட்டா கார்ல இருந்து இறங்கி பொறுமையா தர்காக்குள்ள நடந்து போய் அங்க இருக்கிற பிரசாதத்துல எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த பாய் ஒருத்தர், இங்க வந்த எந்த பேயுமே இவ்வளவு அமைதியா தர்காக்குள்ள போனதே இல்ல, இவன் என்னடனா தர்காக்குள்ள போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பிரசாதத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான், நிஜமாலுமே உனக்கு பேய் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாரு. அப்பதான் பரமேசன இது கொஞ்சம் வித்தியாசமான பேய், நீங்க வேணா உங்க கிச்சன்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்றாப்ல. எல்லாரும் போய் கிச்சன்ல போய் பார்த்தா ஒரு அண்டா விடாம எல்லா அண்டாவையும் காலி பண்ணிட்டு இருக்கான் நம்ம பகாசுரன். இங்க தர்காவுல இருக்கிறவங்களா நம்ம தர்காவுக்கு சாப்பாட்டு பேய் வந்துருச்சு, போய் ஸ்டோர் ரூம்ல லாக் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் லாக் பண்றதுக்கு போயிடுறாங்க. அப்பதான் அந்த பாய் என்ன சொல்றாருன்னா, பாபா வெளியில போயிட்டாரு, நாளைக்கு தான் வருவாரு, அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கிக்கோங்க, அங்க ஒரு ரூம்ல மந்திர கட்டு எல்லாம் போட்டிருக்கு, அந்த ரூம் மட்டும் போய் ஓபன் பண்ணிடாதீங்க, அந்த ரூம்ல பயங்கரமான பேய்களா இருக்கு, ஒருவேளை அந்த கதவை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேய் எல்லாம் வெளியில வந்துரும், அந்த பேய் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இங்க வெளியில தூங்கிட்டு இருக்கிற மத்த சாதாரண பேய்களா முழிச்சுக்கும், அப்புறம் பெரிய அராஜகமா ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாய் வான் பண்ணிட்டு போறாரு. சரின்ட்டு இவங்க எல்லாம் தூங்கலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு பக்கமா படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு இவங்களை பார்த்து பயமுறுத்தது. வள்ளி, பார்கவ், சாய் 3 பேரும் பயந்து போய் ஒரு மரத்தடியில போய் உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த ரூம்ல இருந்து யாரோ ஒரு பொண்ணு கைய காட்டவும் வளையல ஆட்டவும் இப்படியே சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த வள்ளி அந்த பொண்ணு என்னதான் கூப்பிடுது, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள போறவன் முன்னாடி ஏதோ மந்திரக்கோள் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க, அதை தூக்கி ஒரு பக்கமா வச்சுட்டு உள்ள போறான். உள்ள போனா அங்க பேய் தான் உட்காந்துருக்கு. இவனை போட்டு செமத்தையா மொத்தி எடுக்குது. பயங்கரமா அடி வாங்கிட்டு வெளியில வர்றவன் ஒண்ணும் தெரியாத மாதிரி பார்கவ் கிட்ட அந்த பொண்ணுக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கான், ஒன்னதான் கூப்பிட்டுச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பார்கவ் உடனே கிளம்பி உள்ள போறான். இவன் போறவன் என்ன பண்றான், அங்க குறுக்க இருக்கிற 2 குச்சி இருக்குல்ல, அதுல ஒரு குச்சியை தூக்கி தூர போட்டுட்டு அசால்ட்டா உள்ள போறான். உள்ள போனா இவனும் செமத்தையா அடி வாங்கிட்டு வெளியில வரான். நம்ம 2 பேர் மட்டும் அடி வாங்கினா எப்படி, அங்க ஒருத்தன் உட்காந்துருக்கான்ல அவனையும் அனுப்புவோன்னு சொல்லி அவனையும் உள்ள அனுப்புறாங்க. அவன் போறவன் இன்னொரு குச்சி இருக்குல்ல அதையும் தூக்கி போட்டுட்டு உள்ள போறான். உள்ள போனா இவனுக்கும் பயங்கரமா அடி மொத்தி எடுத்து வெளியே அனுப்புறாங்க. இப்ப அந்த கதவுக்கு வெளியில இருந்த மந்திர குச்சிங்க 3யுமே இவனுக்கு தூக்கி போட்டுறாங்க. அதனால அசால்ட்டா உள்ள இருந்து 3 பேய்ங்க வெளியில வருது. அந்த பேய்லாம் வெளியில வந்ததும் இங்க வெளியில தூங்கிட்டு இருக்கிற மத்த பேய்ங்க எல்லாம் முழிச்சுக்குது. எல்லா பேய்களும் ஒண்ணு சேர்ந்து இவங்க 5 பேரையும் சுத்து போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல இதுங்க எல்லாம் சேர்ந்து சொம்பெல்லாம் அப்படியே காத்துல பறக்க விடுதுங்க. அந்த நேரத்துல பக்காசுரன் வர அவங்கிட்ட எல்லாரும் ஓடி போய், இந்த பேய்ங்க எல்லாம் சொம்ப காத்துல பறக்க விட்டு வித்த காமிச்சிட்டு இருக்கு, நீ எவ்வளவு பெரிய பேய், அவங்க சொம்ப பறக்க விட்டா நீ அண்டாவை பறக்க விடு போ அப்படிங்கிற மாதிரி பரமேசன சொல்றாரு. அதுக்கு பக்காசுரன் என்ன பண்றானா, அப்படியே மெதுவா நடந்து போய் அந்த அண்டாவை கையில பிடிச்சு தூக்குறான். யோ என்னையா கையில தூக்கிட்டு இருக்கிற, காத்துல பறக்க விடுவோன்னு பார்த்தா நீ என்னையா கையில தூக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா, எனக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்படிங்கிறான். இந்த மத்த பேய்ங்கெல்லாம் பக்காசுரனை பார்த்து சிரிக்குதுங்க. இவங்க 5 பேரும் இவங்கிட்ட வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அங்க போய் பரமேசனன் திட்டிட்டு இருக்கிறாரு, உங்களை யார் அந்த ரூமை ஓபன் பண்ண சொன்னது, அதை ஓபன்
ஓபன் பண்ண உள்ள இருந்து பேய்ங்க எல்லாம் வெளியில வந்துடும் பாய் சொல்லிட்டு போனார்ல, உங்களை யார் போய் இந்த கதவை திறக்க சொன்னதுன்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. யாரா இங்க வந்து அழுகுறாங்க அப்படின்ட்டு பாக்கும்போது நம்ம பக்காசுரன் தான் அழுதுகிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் யோ நீ என்ன அழுதுகிட்டு இருக்கிற, நாங்க தான் பேயை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம்னா நீ எதுக்கு இங்க அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா, எனக்கும் பேயினா பயம் அப்படிங்கிறா. இப்படி ராத்திரி எல்லாம் அந்த பேய்ங்க அலப்பறையிலே இருந்துட்டு விடிஞ்சு காலையில பாபா வந்துடுறாரு. பாபா வந்து பக்காசுரனை பார்த்துட்டு இவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த ஆன்மாவுக்கு வந்து ஒரு கோரிக்கை இருக்குது, தனக்கு சாப்பாடு போடுறதுக்கு யாராவது ஒருத்தராவது வேணும் அப்படின்னு கடவுள் கிட்ட வேண்டி இருக்குது. அது மட்டும் இல்ல, இறந்ததுக்கு அப்புறம் இதுக்கு செய்ய வேண்டிய எந்த சடங்குமே செய்யாம அப்படியே குழியில போட்டு புதைச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த ஆன்மா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க கிருஷ்ணா நதிக்கு போங்க, அங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஐயரா இருக்காரு, அவர் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்ட்டு எல்லாம் கிளம்புறாங்க. அஞ்சு பாபியும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பும் போது அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பக்காசுரன் நம்மளை விட்டுட்டு போயிட போறான் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு எல்லாம் புரிய வருது. எல்லாரும் சோகமாயிடுறாங்க. ஏன்னா இத்தனை நாளா பக்காசுரன் வந்து இவங்களுக்குள்ள ஒருத்த மாதிரி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அண்ணன் மாதிரி தான் பக்காசுரன் இருந்திருக்கான். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல பக்காசுரன் நம்மளை விட்டு போக போறான் அப்படின்னு தெரிஞ்சதும் இவங்க எல்லாம் ரொம்ப சோகமாயிடுறாங்க. இன்னும் சொல்லணும்னா அழுதுகிட்டு இருக்காங்க. கிருஷ்ணா நதிக்கும் போய் அங்க ஒரு ஐயர்கிட்ட பக்காசுரனுக்கு தர்ப்பணம் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டு இருக்காங்க. பக்காசுரன் தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கான். இவங்க எல்லாம் அந்த சாங்கியம் தான் செய்யறாங்களே தவிர ஆனா அவங்களுக்கு மனசே இல்ல, அழுதுகிட்டே தான் இருக்காங்க. சாங்கியம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் ஓடி வந்து பக்காசுரனை கட்டி பிடிச்சிட்டு எல்லாம் அழுகுறாங்க. அப்பதான் பக்காசுரன் வந்து ரொம்ப எமோஷனலா இவங்க கிட்ட பேசுறான். என் ஆயா செத்ததுக்கு அப்புறம் எனக்கு சாப்பாடு போடவோ இல்ல என் மேல அன்பு காட்டவோ யாருமே இல்ல. என் ஆயாவுக்கு அப்புறம் நீங்க தான் என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரமேச பார்த்து, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்க பணம் வேணும்னு உங்க அப்பா கேட்டப்ப கூட இப்ப இந்த ஒரு மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, நான் அடுத்த மாசம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த காசுல எனக்கு நீ சோறு வாங்கி போட்ட. எனக்கு கூட பிறந்தவன் யாராவது இருந்திருந்தா கூட என்னை இப்படி எல்லாம் கவனிச்சிருக்க மாட்டான். நீங்க இல்லன்னா நான் இல்ல, எனக்கு வேணுங்கிற எல்லா உதவியும் நீங்க செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. சொல்லிட்டு அந்த ஆத்துல போய் பிண்டத்தை கரைக்கணும்ல, அந்த பிண்டத்தெல்லாம் பக்காசுரனே எடுத்து கொடுக்குறாப்ல, இதை கொண்டு போய் கரைச்சு விடுங்கன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாப்ல. எல்லாரும் எடுத்துட்டு போய் ஆத்துல கரைச்சு விடுறாங்க. கரைச்சதுக்கு அப்புறம் பக்காசுரனோட ஆன்மா மோட்சம் அடைஞ்சிருது. ஒரு மரத்தடியில அந்த ஊரோட காவல் தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்துக்கிட்ட போய் ஒரு அம்மா தன்னோட மகனுக்கு கையில அடிபட்டுருச்சு, அவனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையனை இடிக்கிற மாதிரி ஒருத்த வண்டி ஓட்டிட்டு வரான். அவங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அந்த சாமியார் அந்த பையனை பிடிச்சு வேகமா இந்த இழுத்து விடுறாங்க. அவன் போய் கீழே விழுந்துடுறான். இந்த அம்மா வந்து அந்த வண்டிக்காரன் வந்ததை கவனிக்கல. சாமியார் தான் வேணும்னே பையனை பிடிச்சு கீழே தள்ளி விடுறாருன்னு நினைச்சுக்கிட்டு அவரை பயங்கரமா பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. அவர் எதுவும் வாய் பேசாம அமைதியா கிளம்பி போயிடுறாரு. அவர் போகும்போது அவர் மட்டும் தான் போறாரு. அவரோட நிழல் அங்கேயேதான் இருக்கு. அது ஒரு கடவுள் மாதிரி நமக்கு காட்சி அளிக்குது. இவர் தான் அந்த காவல் தெய்வம் போல இருக்கு. மனுஷ உருவத்துல இந்த ஊரை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பையனை பிடிச்சு கீழே தள்ளி விட்டாருல, அந்த பையனோட கை குணமா இருக்கும். இவங்க வந்து இந்த கோவா போய் சாப்பாடு போட்டியில கலந்து பணம் எல்லாம் சம்பாதிச்சிருப்பாங்கல்ல, அந்த பணத்தை வச்சு பரமேஸ்வரோட ஆசைப்படி ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. அதோட திறப்பு விழாவுக்கு அவங்க ஆபீஸ்ல போய் மேனேஜருக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிறான் பரமேஸ். அங்க ஒரு பொண்ணு வந்து எப்ப பார்த்தாலும் பரமேச பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட போய் தன்னோட லவ்வையும் சொல்லிட்டு ஹோட்டலோட ஓப்பனிங்க்கு வர சொல்லிட்டு வராப்ல. அஞ்சு பாபு வந்து இவங்க கூடவே இங்கே இருந்து அந்த ஹோட்டல் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஹோட்டலுக்கு பேரு பகாசுரனோட நினைவோட இந்த ஹோட்டல் கட்டுறதுனால பகாசுர ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க. சுடுகாட்டுல போய் ஒரு சமாதியில உட்காந்து பார்கவ மந்திரம் எல்லாம் சொல்லிருப்பான்ல, அப்ப அந்த சமாதியில இருந்த பேய் அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள வந்திருக்கும். அந்த பேய் யாருன்னா ஒரு பெரிய திருட்டு கும்பல்ல இருக்கிற ஒருத்தன், நான் எப்படியாவது நம்பர் 1 திருடன் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்குவேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருப்பான். இப்ப அந்த ஆவிதான் இந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள வந்திருக்கு. இங்க பரமேஸ் வீட்டுல வந்து 5 பேரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டிவில நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, சிட்டிக்கு புதுசா வந்திருக்கிற கமிஷனர், அவரை பார்த்தாலே எல்லாம் பயந்து நடுங்குவாங்க. அவரோட காரோ யாரோ திருடி இருக்காங்க. அதே மாதிரி சென்னையில முக்கியமான ஒரு மந்திரி வீட்டுல இருக்கிற நாயை யாரோ திருடி இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு மந்திரி வீட்டுல இருக்கிற கண்ணுக்குட்டிய யாரோ திருடி இருக்காங்க. ஒரு சின்ன க்ளூ கூட விட்டு வைக்காம பக்காவா திருடி இருக்காங்கன்னா இவங்க தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 திருடங்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அந்த நியூஸை பார்த்துட்டு பரமேசனை யாரோட அந்த திருடனுங்க லூசு பயிலா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியில வரும்போது பார்த்தா இவங்க வீட்டுக்கு வெளியில அந்த திருடன கமிஷனரோட காரு, மந்திரியோட நாய்க்குட்டி, இன்னொரு மந்திரியோட கண்ணுக்குட்டி எல்லாமே இவங்க வீட்டு வாசல்ல நிக்குது. இத பார்த்துட்டு எல்லாம் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஒருவேளை போலீஸ்ல மாட்டினாங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த கதையை சொல்லும் போதே என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தேன். அதனால தானே என்னமோ டீடைலா சொல்லுங்கிறதுக்காக வீடியோ கொஞ்சம் லென்த்தியா போயிருச்சு. உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வாய்ஸ் ஓவர்ல இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தோட உங்களை மீட் பண்றேன். பாய்.